ரோகு, மிர்கால், கட்லா, சிசி இந்த 4 வகையான மீனும் நாமளே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். சரி. மீதி வந்து பாறை மீன் வந்து கல்கத்தால இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, இந்த பாறையில என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, பாறை மீன் வந்து 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா பிரீடு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா பிரீடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்திரா பிரீடு என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு அது வர்றது இல்லைங்க, வளர்றது இல்ல. அதாவது வளர்றது இல்லைன்னா வளர்ற டியூரேஷன் ரொம்ப அதிகம், பெருசா எடுத்து. ஆமாங்க. இப்ப நீங்க வந்து நம்மள்ட்ட போன் பண்ணி சந்தேகம் கேட்கறவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி பாறை மீன் வாங்கி விட்டாங்க, சரி, இப்ப வந்து 1 வருஷம் ஆச்சு, மீன் இன்னும் பெருக்கவே இல்ல, மீன் அதிகபட்சம் ஒரு 300 கிராம் 400 கிராம்லயே நிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதாவது முறையா அது கேளுங்க, அது கல்கத்தா பிரீடான்னு கேளுங்க. கல்கத்தா பிரீடா இருந்தா சரியா 6 மாசத்துல உங்களுக்கு ஒரு 800 கிராம் தாண்டி 1 கிலோ வரைக்கும் கண்டிப்பா நிச்சயமா வளர்ந்துருக்கும். அதுதான் கல்கத்தா பிரீடு. ஓகே ஓகே. சோ ஆந்திரா பிரீடை விட கல்கத்தா பிரீடு தான் வந்து ரொம்ப சிறப்பானதா இருக்கும் பாறைக்கு. ஓகே பிரதர், இப்போ புதுசா ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மீன் குஞ்சுகள் வேணும்னா இந்த கட்லா, ரோகு, சிசி தவிர்த்துட்டு, மிர்கால் அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்ப பாறை குஞ்சுகள் வேணும்னா கூட உங்ககிட்ட கேட்டு நாங்க ஆர்டர் போட்டுக்கலாமா? தாராளமா வாங்கிக்கலாம். சரி. ஆமா, அதாவது நான் அதே விராலுக்கு சொன்ன மாதிரிதான், உங்களுக்கு எவ்வளவு உங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ, இல்ல நம்ம சின்னதா வளர்த்துறேன், தொட்டிக்கு வளர்த்துறேன், கிணத்துல வளர்த்துறேன் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி தேவையோ அந்த என்ன 5 முதல் லட்சக்கணக்கான குஞ்சுகள் வரைக்கும் நாங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு உண்டான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 100 மீனுக்கு மேல எடுத்தா எங்களால டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி தர முடியும். அப்படி இல்லைன்னா நேரடியா அதுக்குள்ளனா நீங்க நேரடியா வாங்க, கண்டிப்பா பண்ணிக்கலாம். அதுமே டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா பேருந்து மூலியமாவும் ட்ரெயின் மூலியமா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்தோம். ஆல் ஓவர் தமிழ்நாடும் கொடுக்குறீங்க. கண்டிப்பா பத்திரமா போய் சேருங்களா டிரான்ஸ்போர்ட்? அதுக்கு நாங்க கேரண்டி. ஓகே, அவங்க கஸ்டமர் கைக்கு போய் சேர்ற வரைக்கும் நாங்க கேரண்டி. நீங்க கேரண்டி. ஆமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்ப இந்த குஞ்சுகள் அப்படின்னா எத்தனை மாத குஞ்சுகளை நம்ம எடுக்கலாம், இல்ல ஏதாவது சைஸ் வரியா எப்படி எடுக்கணும், எப்படி உங்ககிட்ட கிடைக்கும்? அதாவது இந்த மீன்ல வந்து ஸ்பான்னு சொல்லுவாங்க, ஃபிங்கர் லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது அவங்களோட அனுபவத்தை பொறுத்து நம்ம அவங்க எடுத்துக்கலாம். புதுசா வரவங்க குறைஞ்சது ஒரு 55 நாளைக்கு மேல இருக்கிற குஞ்சு, அதாவது ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு மேல இருக்கிற குஞ்சுங்களை வாங்கினா அதுக்கு சர்வே பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சுமாரா இந்த 2.5 இன்ச்சு குஞ்சுகள் என்ன விலையா இருக்குங்க? அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன், பொதுவான ஒரு விலை சொல்லுங்களேன். அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா உங்களுக்கு 100 கிலோ வாங்குறவங்களுக்கு வந்து அது ஒரு அமௌண்ட் வந்துருங்க. சரி, அதிகபட்சம் ஒரு 3 ரூபாய்க்குள்ள, 3 ரூபா 3.5 ரூபாய்க்குள்ள. எண்ணிக்கை குறைய. ஆமா, எண்ணிக்கை குறைய அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. எண்ணிக்கை அதிகமாக 1 ரூபாய், அது 1 ரூபாய் கீழேயும் லட்சக்கணக்கில் எடுக்கிறவங்களுக்கு 1 ரூபாய் கீழே எங்களால பண்ணி தர முடியும். கண்டிப்பா. சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கிலையும் உங்களால வந்து உற்பத்தி பண்ணி குஞ்சுகளை வந்து விற்பனை செய்ய முடியும் இல்லைங்களா?